ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரவை போலி. ரவை போலி நம்ம 2 விதமாக செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக, ஈஸியாக, சூப்பரான ரவை போலி. இதை மின்னல்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் சொல்லியிருக்கிற மாதிரி அளவில் நம்ம இந்த ரவை போலிகளை செஞ்சோம்னா ரொம்ப கரெக்டாக இதே மாதிரி ரொம்ப விரிசல் எதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ நம்ம ரவா போலி செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த கப்பில் 2 கப்பு நான் மைதா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மேல் மாவு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாவது உப்பு சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. 1 கரண்டி ஆயில், நெய்யும் சேர்த்துக்கலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவை விட நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸாகவே இதை பிசையணும். அப்போ தான் நம்ம போலி செய்யும்போது நல்லா இழுத்து நல்லா தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவோட இலகுவாக இதை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்டஃபிங் செய்கிற வரைக்கும் இது ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இது இப்போ இதை மூடி வச்சுருவோம். இது ஊறிட்டுருக்க நேரத்தில் நம்ம ரவை போலிக்கான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ ரவை போலி ஸ்டஃபிங்க்கு ரவை 1 கப்பு, தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அது 1 கப்பு, சர்க்கரை ஜீனி 1 கப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இதே கப்பில் நம்ம ஒரு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 2.5 கப்பு தண்ணி ஊற்றினா தான் நமக்கு ரவை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கலவை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரவை, ஜீனி, தேங்காய் எல்லாத்தையும் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா இப்படி கலந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் கலந்து வச்சுட்டு அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானலி சூடாகிட்டு இருக்குது. இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், ரவை, ஜீனி இது எல்லாத்தையும் நம்ம இப்படி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டு நிதானமாக இதில் இப்படி ஊற்றி இப்படி கலந்துக்கணும். இதோட நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து நைஸாக இதை நம்ம பொடி செஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போலி செய்யும்போது நம்ம முந்திரி பருப்பு அப்படியே முழுசாக போட்டோம்னா நமக்கு செய்யும்போது கொஞ்சம் பிச்சு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொடி செஞ்சு போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வரணும். இது நல்லா இறுகி வந்துடும். நமக்கு நம்ம எடுத்த தண்ணி, இந்த ரவை எல்லாம் சேர்த்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ நமக்கு பேனில் ஒட்டாத அளவுக்கு இது நல்லா இறுகி வந்துடும். இப்போ வாசனைக்கு 3 ஏலக்காய் போடுறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ரவை ஸ்டஃபிங்கை நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த ரவை ஸ்டஃபிங் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போதே குழந்தைங்களாம் ஆசையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா உருட்டி திரண்டு வரணும். அந்த டைம் தான் நம்ம எடுக்கணும். நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் நெய் சேர்த்தா நமக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1.5 அளவு 1.25 அளவு கூட ஜீனி எடுத்துக்கலாம். இப்போ இது எங்கள் வீட்டுக்கு இதுதான் நாங்கள் எப்பயும் எடுப்போம். அதனால் நான் எல்லாமே ஒரே அளவு சரிசமமாக எடுத்துக்கிட்டோம். ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது எங்களுக்கு. இப்போ நம்ம ரவா போலிக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். சூடு வரும்போது இது சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ரவா போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம போலிக்கு பிசைஞ்ச மாவு நல்லா இந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கையில் எடுத்தோம்னாவே இப்படி ஒட்டாமல் இருக்கும். இந்த எண்ணெய் தடவை இந்த பிளாஸ்டிக் பேப்பர் மேலே வச்சுருவோம். இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்படி கொஞ்சமாக தட்டி விட்டுக்கலாம். இந்த கரண்டியில் 1 கரண்டி நம்ம ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை மூடுற அளவுக்கு நம்ம எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வரணும்.
நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இப்படி தட்டி விட்டுருவோம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடாத அளவுக்கு நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம மாவும் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சால் தான் அந்த மாதிரி வெளியே தெரிச்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம கரெக்டான பதத்தில் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் நமக்கு விரிசல் எதுவும் இல்லை, நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ தோசைக்கல்ல நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற ரவை போலியை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுட்டு எடுத்துகிட்டு அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம போலியை வழக்கமாக நம்ம பருப்பு வச்சு தான் செய்வோம். கடலை பருப்பை வேக வச்சு அதில் தான் செய்வோம். அதில் வெல்லம் போட்டு செய்வோம். இப்போ ரவையில் நம்ம ஜீனி போட்டு செய்கிறோம். இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்களேன், போலி எந்த பக்கமும் தெரிச்சு வரல, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம போலியை நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். அருமையான ரவை போலி ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு விதத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவை போலியை நம்ம எண்ணெயில் பொரிச்சும் செய்யலாம். இது ஒரு 3-4 நாள் ஆனாலும் கெடவே கிடாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிற ரவை போலிகளை இதில் சேர்த்துருவோம். ரொம்ப நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது ஓரளவுக்கு மேலே செவந்து வரும்போது நம்ம எடுத்துடணும். கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம மின்னல் வேகத்தில் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எங்கள் பாட்டி இதை மின்னல்னு தான் சொல்லுவாங்க. ரவை போலின்னே சொல்ல மாட்டாங்க இது பேரை. நான் மின்னல் செஞ்சு தருவா உனக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு பேரே மின்னல்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக நினச்ச இடத்துல டக்குன்னு செய்கிற ஸ்வீட் இது. நம்ம எண்ணெயில் பொரிச்ச ரவை போலி ரெடி. இதேமாதிரி 2 விதத்தில் நம்ம பார்த்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரவை போலி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.